நல்லா பேசுவாங்க. அழகால அப்படியே உங்கள அட்ராக்ட் பண்ணிருப்பாங்க. அவங்களே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ப உருவாக்கியிருப்பாங்க. ரொம்ப க்ளோஸா பழகிட்டு திடீர்னு அப்படியே விட்டுட்டு விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்ரப்ட்டா அந்த ரிலேஷன்ஷிப்ப விட்டுட்டு போயிருப்பாங்க. இது ஒரு ரெட் ஃபிளாக். நார்சிசிஸ்ட். இந்த மாதிரி நார்சிசிஸ்ட் நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இல்லைங்க. ஆஃபீஸ்ல கூட நம்ம பார்க்கலாம். ப்ரொஃபஷனல் லைஃப்ல கூட நிறைய பேர் பார்க்கலாம். ஸோ இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது? இவங்களை இன்னும் அவுட் ஸ்மார்ட்டா நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. Hi everyone, this is your Shakti, counseling psychologist. Welcome to my channel. Happy to have you all here. அவங்களோட பிளே புக் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க நம்மள டாமினேட் பண்றதும் லைக் அவங்களோட எனர்ஜி மெயின் எனர்ஜி என்னன்னா நம்மள கண்ட்ரோல் பண்றது மூலமாவும் நம்மளோட எமோஷனல் டாமினன்ஸ் பண்றது மூலமாவும் தே ஆர் கெட்டிங் எனர்ஜி. ஸோ அதை அவங்க எப்படி செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் லைட்டிங் பண்ணுவாங்க. கேஸ் லைட்டிங்னா ரியாலிட்டியில உங்களுக்கு இருக்க அந்த ஒர்த் இருக்கு இல்லையா, நீங்க நான் இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அதையே வந்து செல்ஃப் டவுட் உருவாக்குற அளவுக்கு அவங்களோட கேஸ் லைட்டிங் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, பிளேம் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். எந்த விஷயம் நடந்தாலும் சரி உங்களை தான் பிளேம் பண்ணுவாங்க. அதுக்கு யாரு ரீசனா இருந்தாலும் சரி இந்த பிளேம் வில் கம் ஆன் யூ. இது 2வது விஷயம். 3வது விஷயம் சார்ம் அண்ட் டிஸ்கார்ட் சைக்கிள்னு சொல்லுவோம். அதாவது அவங்க சார்மிங் மூலமா உங்களை அட்ராக்ட் பண்ணி ரொம்ப க்ளோஸா வந்து ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுவாங்க. திடீர்னு அப்ரப்டா அப்படியே விட்டுட்டு விட்ரால் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஏன் அவங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க அவ்வளவு ரொம்ப க்ளோஸா இருந்த அந்த மொமெண்ட்ஸ்குள்ளேயே உங்களை உட்கார வச்சிருப்பாங்க. அண்ட் தே நாட் பி ஏபிள் டு கம் பேக். அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பட் யூ வில் பி இன்டு தட் சைக்கிள். எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதை ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க ஒன்றும் ரொம்ப அப்படியே ஹார்டா ஃபைட்லாம் பண்ண வேண்டியது இல்லை. நீங்க பண்ண வேண்டியது, இப்ப அவங்களோட பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கல்ல, இனிமே நீங்க பவுண்டரி செட் பண்ணணும். எப்படின்னா கொஞ்சமா பேசணும். டோன்ட் கிவ் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஏன்னா உங்களோட ரியாக்ஷன், உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் அவங்களோட எனர்ஜி. ஸோ டோன்ட் கிவ் எனி திங். சே லெஸ். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா ரொம்ப நியூட்ரலா பேசுங்க, ஃபேக்சுவலா பேசுங்க. டோன்ட் டிஃபெண்ட் பண்ணவும் பண்ணாதீங்க. டோன்ட் கிவ் சோ மச் ஆஃப் எக்ஸ்பிளனேஷனும் பண்ணாதீங்க. அண்ட் இஃப் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்ல, இது வந்து உங்களோட எனர்ஜியை நீங்க ப்ரிசர்வ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஸோ நீங்க எவ்ரி டைம் அவங்க கூட பேசும்போதும் அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எனர்ஜி ட்ரெயின் ஆயிருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் சம் ரிச்சுவல்ஸ் லைக் கிரவுண்டிங் பண்றதுக்கான ரிச்சுவல்ஸ். நான் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன் எப்படி கிரவுண்டிங் பண்ணும். ஒரு 5 ஸ்டெப்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். அந்த வேணும்னா அந்த வீடியோ லிங்க் நான் அட்டாச் பண்றேன், அதை பாருங்க. நம்பர் 1. நம்பர் 2, ஜேர்னலிங் பண்ணுங்க. சம்டைம்ஸ் நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்குள்ளே வந்து நார்சிஸ்டா இருந்தாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்மளால உதறிட்டு போக முடியாது. கூட பிறந்த ஃப்ரெண்ட், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்லை ஸ்பவுஸா இருக்கலாம், இல்லை நம்மளோட பாஸா இருக்கலாம், கோவர்க்கரா இருக்கலாம். அந்த கண்டிஷன்ல எல்லாம் நம்மளால அவங்கள விட்டு தள்ளி போக முடியாது. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் இப்போ கொடுப்பேன்.